இஞ்சி பூண்டு அரைச்சது, சோம்பு, தக்காளி, வெங்காயம். முதல்ல எண்ணெயை கடாயில் வச்சுக்கணும். அது சூடு இருந்த பிறகு கொஞ்சம் கடுகு போடணும். அது போட்டு முடிச்சோடனே கையில் இருந்த வெள்ளைப்பூடு, பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் போடணும். கூட சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு 2 பச்சை மிளகா கிள்ளினதை அப்படியே போடணும். இந்த மாதிரி கொதிக்கும் போதே வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இப்படி போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் இருந்தால் போதும். இது நல்லா சிவக்கும்படி நல்லா தாளிச்சுக்கணும். இப்படி இருக்கிற வெங்காயம் கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் சிவப்பு வர நிலைமையில் வந்துடணும். சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிவக்கிற மாதிரி வரும்போது நம்ம கையில் இருக்கிற 4 தக்காளி பொடிசாக அரிஞ்சு அதையும் போட்ட வேண்டியதுதான். தக்காளி போட போகிறோம். போட்டாச்சு. நல்லா அதே மாதிரி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையும் கிண்டுறதை நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டினா அடி பிடிச்சிரும். இல்லை இப்படி வந்த நிலமையில் நம்ம அடுத்தது இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போடணும். இது மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கறி மசாலா 2 ஸ்பூனு, அப்புறம் சில்லி தூளும்பாகல மிளகாப்பொடி அது 2 ஸ்பூனு, அப்புறம் தனி குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு 2 ஸ்பூனு போட்டு நல்லா பரட்டி விடணும். அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும். இது சிக்கன் பொடி, குழம்புத்தூள், சிக்கன் குழம்பு மசாலா பொடி அது 1 ஸ்பூன் போட்டாலே போதும். போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிற மாதிரி நல்லா மசாலா மாதிரி பரட்டிக்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்பேன். இதை அப்படியே போட்டுக்கணும். பத்தாவது தண்ணி கூட கலந்து அதை ஊற்றிக்கலாம். அதை போட்டு இஞ்சி பூண்டு விழுது அதோட பச்சைத்தன்மை நீங்கிற வரைக்கும் நம்ம கிண்டி விடணும். கிண்டி விட்டாலே ஓரளவுக்கு குழம்பு டேஸ்ட் வந்துடும். அப்போ உப்புலாம் பார்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த மாதிரி மசாலா வந்தால் தான் நல்லா கோழியில் பிடிக்கும் மசாலா. நம்ம ஏற்கனவே தேவையான உப்பு இது. ஏற்கனவே சிக்கனை மஞ்சள் உப்பு போட்டு தடவி வச்சுருக்கோம். அந்த சிக்கனை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம்.
மஞ்சள் போட்டால் வந்து நல்லது, கலராக தெரியும். இது 1 கிலோ சிக்கனு. இப்போ நான் சொல்கிற ஜாமான் பூரா வந்து 1 கிலோவுக்கு. நல்லா போட்டு இதையும் ஒரு பரட்டு விட்டுருவோம். அந்த தண்ணியை கூட ஊற்றிக்கலாம். எக்காரணத்தை கொண்டு பிரட்டல் மட்டும் நிப்பாட்டக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் பத்தாமல் நான் வந்து குக்கரில் மறுபடியும் மாற்றிருக்கேன். இப்படி ஒரு பரட்டி விட்டு, ஏன்னா தண்ணி ஊற்றணும்னா இன்னும் வந்து சட்டி பத்தாமல் போயிரும்ல, அதனால் குக்கரில் வச்சுருக்கேன். இது பரட்டினது. கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி இப்படி வெந்து வரணும். இப்படி 2-3 இடத்துல கொதிக்கும் போது இறக்கக்கூடாது. கொஞ்சம் மூடி வச்சா நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்து இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி கொதிக்கணும் எல்லா பக்கமும். இப்படி செஞ்சால் அழகான சிக்கன் குழம்பு ரெடி.